குட் மார்னிங். நம்ம மாடி தோட்டத்துலேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கீரையை பறித்து சூப்பரான ஒரு சூப் செஞ்சுருக்கோம். இந்த கீரை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச கீரை தான். வாய்ப்புண், வயிற்றுப்புண் எல்லாத்தையும் ஆற்றக்கூடிய ஒரு பக்குவமுள்ள ஒரு கீரை தான். பாருங்கள், மணத்தக்காளி கீரை. இந்த சீசனில் பார்த்தா நம்ம எல்லா தொட்டிகள்லையுமே அப்படியே தாராளமாக முளைச்சி நிற்கிதுங்க. எங்கே பார்த்தாலும் இந்த மணத்தக்காளி கீரை தான் இருக்கும். நான் அதனால் நிறைய தொட்டியில் இருக்கிறத எடுத்து ஒரு 2, 3 தொட்டியில் மட்டும் வச்சுக்குவேன். ஏன்னா இது வேறு ஆழமாக போகிறதுனால நமக்கு வந்து நிறைய சத்துக்களை பூரா எடுத்துரும். அதுக்காகத்தான் அந்த கீரையை எடுத்துட்டு நான் தனியாக எடுத்து அலசி வச்சுருக்கேன். இது கூட ஜீரகம், வரமிளகாய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியும். பெருஞ்சீரகம்னா சோம்பு தெரியும். நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற கீரையை நல்லா அலசிட்டு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இதில் சின்ன சின்ன பிஞ்சுகள் இருந்தால் தாராளமாக போட்டுடலாம். பிஞ்சு காய் எல்லாமே கொஞ்சம் கசக்கும். ஆனால் நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கும்போது எந்த ஒரு கசப்புமே தெரியாது. கசப்பும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா அதை வாரத்துக்கு 2 தடவை சேர்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. அதனால் நாம் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிறதுல இந்த நாம் அலசி வச்ச கீரையை சேர்த்து போட்டு கொதிக்க வச்சுக்குவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குவோம். நம்ம கூட்டு மாதிரி பக்குவம் வரணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சூப் மாதிரி வச்சுக்கோன்னா கொஞ்சம் கூடவே தண்ணி விட்டுக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. எல்லாத்தையுமே மஞ்சள் பொடி அப்படிங்கிறது வீட்டிலையே நான் மஞ்சள்லேருந்து அரைச்சி எடுத்து வச்ச பொடி தாங்க யூஸ் பண்ணிக்குவேன். நல்ல வாசனையாகவும் நல்ல திக்கான கலராகவும் இருக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வைக்கணும். நல்ல கீரை வந்து அப்படியே வெந்துட்டு வரும்போதே மிளகு சீரக பொடி நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி வச்சுக்கலாம். மிளகு சீரகம் 2யும் நாம் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிற பொடியும் சேர்த்து கலந்துட்டு இந்த நேரத்தில் நல்லா பாருங்கள், கீரை எல்லாமே வந்துருச்சு. இப்போது நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு இதையும் சேர்த்து எடுத்துக்க வேண்டியதாங்க. இப்போது சூப்பரான அருமையான ஒரு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. வயிற்றுப்புண், வாய்ப்புண் எல்லாத்தையும் ஆற்ற வல்ல இந்த சூப் உடனே நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.